அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு பேரவை தலைவர் புலியல் வால்ஸ்மணி பேசுகிறேன். கடந்த 5ஆம் தேதி இரவு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் ஆம்சாங் அவர்கள் சமூக விரோதிகளால், சாதி வெறியர்களால் மிக கொடூரமான முறையிலே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலையானது திட்டமிட்டு மிகப்பெரிய அரசியல் சதியுடன் இந்த கொலை அரங்கேறி இருக்கிறது. மிகுந்த மனவேதனைக்குரிய இந்த பகிர்வு, இந்த செய்தி. அண்ணனது கொலைக்கு காரணமான உண்மையான குற்றவாளிகளை, அதாவது இப்போ குற்றவாளிகள் ஆஜர்படுத்தப்பட்ட போலி குற்றவாளிகள், அது அப்பட்டமாக தெரிகிறது. அண்ணன் முழுமையாக தான் இறக்கும் தருவாயில் கூட அண்ணன் அந்த சதியானது எப்படி நடந்திருக்குன்னா, ஜெய்பீம் என்கிற அந்த வார்த்தையால் அண்ணன் கடைசி முழக்கம் எப்போதுமே ஜெய்பீம் ஜெய்பீம் என்ற அந்த வார்த்தை மிக வீரியமாக இருக்கும். ஆனால் அண்ணனுடைய இறப்பு ஒரு சாதாரண விஷயமாக கடந்து போக நம்மளால் முடியவில்லை. ஏன்னா ஒரு தேசிய கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர், அதுவும் இல்லாமல் எத்தனையோ வழக்கறிஞர்களை, 1-2 அல்ல, எத்தனையோ வழக்கறிஞர்களை உருவாக்கியவர் அண்ணன் ஆம்சாங் அவர்கள். இன்று அவர் நம்மளை விட்டு பிரிந்து விட்டார். இந்த வழக்கை துரிதப்படுத்த வேண்டும். இதில் உண்மையான குற்றவாளிகளை தமிழக அரசு நீதியின் முன் நிறுத்த வேண்டும். இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட வேண்டும். இதை நாங்கள் வலியுறுத்திக்கிறோம். தமிழக அரசை வலியுறுத்தி கேட்குறோம். ஏன்னா இதில் இந்த கொலையில் மிகப்பெரிய சதி இருக்குது. இது நிறைய பேரோட கூட்டணி, ஒரு மிகப்பெரிய அண்ணனுடைய படுகொலைக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டணி ஏற்படுத்தி அதன் மூலியமாக இந்த கொலையை அரங்கேற்றியிருக்கிறார்கள். ஆக அண்ணனது கொலையானது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழக அரசை, ஸ்டாலின் அரசை, திமுக அரசை வலியுறுத்துகிறோம். ஏன்னா இதை இந்த இந்த பகிர்ந்து கொள்ள கூட எனக்கு மனது கிடையாது. ஏன்னா அண்ணன் ஆம்சாங் அவர்களை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் தொடர்ச்சியாக நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. எத்தனை பேரோட கல்விக்கு உதவி, சாதி மதம் கடந்தவர் அவர். ஆனால் உதவின்னு போனால் இந்த சாதிக்கு மட்டும்தான் உதவி செய்வார் என்பது அவர் நோக்கமல்ல. கல்வி என்று வந்தால் அது யாராக இருந்தாலும், எந்த சாதியாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும் உதவக்கூடியவர் அண்ணன் ஆம்சாங் அவர்கள். நாங்கள்லாம் மிகப்பெரிய மதிப்பு வைத்திருப்பது புரட்சியாளர் பூவை மூர்த்தியார் அவர்கள். பூவை மூர்த்தியாரோட தொடர்ச்சியாகத்தான் நாங்கள் அண்ணன் ஆம்சாங் அவர்களை பார்த்தோம். 15 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மலாம் சென்னைக்கு போகிறோன்னா அண்ணன் பூவை மூர்த்தியார் இருக்கிறார் என்ற ஒரு தைரியத்தில் போவோம். அண்ணன் பூவை மூர்த்தியார் இருக்காருன்னு. ஆனால் அவருக்கு பின்பாக நம்ம மனதார ஏற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய சமத்துவ போராளி, சமத்துவ நாயகன் என்று சொன்னால் அது அண்ணன் ஆம்சாங் ஒருவர் மட்டுமே. ஆகையால் தயவு கூர்ந்து அவரது மரணத்தை, அவரது படுகொலையை சிபிஐ விசாரணை செய்து உண்மையான குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று தமிழக அரசை தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு சார்பாக வலியுறுத்தி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.